தன்னை அரசியலில் இருந்து ஒழிக்க சதி, பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் குற்றச்சாட்டு. தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் பாமக நிறுவனர் டாக்டர் எஸ். ராமதாஸ் தன்னை அரசியலில் இருந்து ஒழித்து கட்ட சதி நடப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் ஒருதலை பட்சமாக உள்ளதாகவும் விமர்சித்தார். அரசியலில் இருந்து நீக்க திட்டம். செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், என்னை அரசியலிலிருந்து ஒழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. தேவையற்ற வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன என்று கூறினார். மேலும், டெல்லி உயர்நீதிமன்றம் வரை சென்று தேர்தல் ஆணையத்தை தொடர்புபடுத்தி வழக்குகள் தொடரப்படுவது வேடிக்கையிலும் வேடிக்கை எனவும் அவர் விமர்சித்தார். தேர்தல் ஆணையம் மீது விமர்சனம். ராமதாஸ் குற்றச்சாட்டுப்படி, தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. சில அதிகாரிகள் மூலம் வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன. தேர்தல் ஆணையமே வழக்கு தொடரும் நிலை உருவாகியுள்ளது. இவை அனைத்தும் ஜனநாயக மரபுகளுக்கு முரணானவை என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டணி குறித்து விரைவில் முடிவு. வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு கூட்டணி அமைப்பு குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும், கூட்டணி தொடர்பான இறுதி முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டார். இதனால் பாமக எந்த அணியுடன் இணையப் போகிறது என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் மீண்டும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. ராமதாஸ் வெளியிட்ட இந்த குற்றச்சாட்டு தமிழக அரசியல் சூழலில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. கூட்டணி அரசியலில் புதிய திருப்பத்தை உருவாக்கக்கூடும். வரும் நாட்களில் பாமக எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் தமிழக அரசியல் சமீபத்திய சூழ்நிலையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம் என அரசியல் பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர்.